அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் இருக்க கோயிலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் செங்கல் நீரம்மன் கோயிலை பற்றி பார்க்குறோம். அதில் புதுச்சேரியில் இருக்கிற கோயில் செங்கல் நீரம்மன் கோயில்களில் 2 கோயில் பிரசித்தி பெற்றது. ஒன்று வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் கோவில், 2 வாழைக்குளம் செங்கல் நீரம்மன் கோவில். வீராம்பட்டினத்தில் ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமையில் தான் தேர் திருவிழா நடக்கும். வாழைக்குளத்தில் செங்கல் நீரம்மன் கோயிலில் 5ஆம் வெள்ளிக்கிழமை தேர் திருவிழா நடக்கும். வாழைக்குளம் பகுதியில் அப்பாவு நகரில் இந்த கோயில் இருக்குது. 300 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க. முதல்ல பாம்பு புத்து மட்டும்தான் இருந்துச்சான். புத்தம்மா கோயில்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் செங்கல் நீர் பூக்கள் நிறைந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால செங்கல் நீரம்மன் பேர்னு பேர் ஆயிடுச்சு. வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் வாளிவோட செங்கல் நீரம்மன்னு பிரித்துன்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் இந்த வாழைக்குளம் செங்கல் நீரம்மன் கோயில் கருவறை, அர்த்த மண்டபம், முன்மண்டபம், மகாமண்டபம் அமைந்துள்ளது. அம்மனின் தலைப்பகுதி மட்டும்தான் வச்சு கூட்டுக்கிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் சுவற்றில் சுதையாலான அம்மன் அமைத்துள்ளார்கள். கருவறைக்கு வாயிலுக்கு முன்னால் வலது பக்கம் விநாயகரும் இடது பக்கம் நாகமும் வச்சுருக்காங்க. என்ன நாகம் இருக்குதுன்னு கேட்டாக்க, இந்த புற்று இருந்துச்சு இல்லையா, அதன் காரணமாக நாகம் வைத்திருக்கிறார்கள்னு சொல்லுகிறார்கள். கர்நாடகத்தில் கொக்கை சுப்பிரமணியாவில் தான் அந்த முருகனுக்காக நாகவுருவம் தான் இருக்குது. கருவறைக்கு எதிரே காத்தவராயன் சிறிய மண்டபத்தில் இருக்கார். அப்புறம் துவஜஸ்தம்பம், பலிபீடம், திரிசூலம் இருக்குது. இங்கே சிறப்பு என்னன்னாக்க, மாசி மற்றும் புரட்டாசி மாதங்களில் 10 நாளைக்கு சூரிய ஒளி அம்மன் மேலே விழுகும். வெயில் படுமாம் 10 நாளைக்கு. இதை சூரியன் அம்மனை வழிபடுவதாக கூறுகிறார்கள். அதை காண மக்கள் கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். மதுரை வீரன் மனைவியர் கிடையாது, வெள்ளையம்மா எல்லாம் இல்லை. மதுரை வீரன் மட்டும் தனியாக நாயை மட்டும் பிடிச்சிக்கிட்டு ஒரு சன்னதியில் இருக்கார். சப்தகன்னியர் சன்னதி இருக்குது. இந்த மதுரை வீரன் கையில் வாள் இருக்குது. அதில் வேண்டுதல் கடிதங்கள் கட்டப்படுகின்றன. சப்தகன்னிகள் ஒரே சன்னதியில் இருக்கிறாங்க. நாகதேவதை இருக்குது. அரசும் வேமும் சேர்ந்து வளர்ந்துருக்கிறது. அதன் கீழே நாகதேவதைகள் இருக்குது. விஷ்ணு துர்க்கை கருவறையின் மாடத்தில் உள்ளது. அதற்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பூஜை நடக்குது. கோவிலுக்கு பின்னால் பெரிய குளம் இருக்குது. ஆனால் படித்துறை இல்லை, கரை மட்டுமே உள்ளது. ஆடி மாதம் 2ஆம் வெள்ளியன்று தேர் திருவிழா செடல் மற்றும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது. வாழைக்குளம் செங்கல் நீரம்மனை நாமும் சென்று வணங்கி வருவோம். லைக் போடுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள். நன்றி, வணக்கம்.